ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இந்த பல்பை வந்து உள்ளக்குள்ள அந்த சர்க்யூட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனால் என்ன யூஸ்னால் நிறையா யூஸ் இருக்குது. நிறையா கிராஃப்ட் பண்ணலாம். அந்த வெறும் அந்த இதை வச்சு நம்ம வந்து டிசைன் கூட பண்ணலாம். இப்போ ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு அதோட அந்த பிளாக் கலரில் அந்த ஹெட்டை வந்து நல்லா அடிச்சிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் கீழே பிடிச்சிட்டு அடிங்க. ஏன்னா கீழே உள்ள கிளாஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நல்லா அடிங்க. அடிக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து தூள்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக தூள் வந்து விழுது அங்கங்கே. இதே மாதிரியே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி நல்லா கொஞ்சம் அடிங்க, கொஞ்சம் கீழே பிடிச்சிட்டு. இப்போ என்னோடய பார்ட் வந்து உள்ளக்க போயிடுச்சுன்றனால நான் ஒரு ஷார்ப்பான ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பிளாக் கலரில் பார்ட் லைட்டாக வெளியே வர பார்த்து. அப்படியே அந்த பிளாக் கலர் பார்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படின்னு கீழே வந்து அந்த சர்க்யூட் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பல்புக்கான அந்த ஃபியூஸோட இது இருக்குது. அதை எப்படி ஒடிக்கணும்னா இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கத்தி மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டாக அந்த கிளாஸை லைட்டாக உள்ளக்குள்ள கிளாஸ் லைட்டாக தட்டுங்க. இது தட்டினீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து உள்ளக்கே லைட்டாக உடஞ்சிட்டு வரும். அது உடஞ்சிட்டு லைட்டாக தட்டிட்டே வாங்க, அது மாதிரி உடையும். உடஞ்சதுக்கப்புறம் இடத்துக்கு கொட்டிடலாம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா நம்மளுக்கு அந்த கிளாஸ் தான் முக்கியம். அந்த வட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த கிளாஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, இதை வச்சு நம்ம வந்து ப்ரொஜெக்டர் பண்ணலாம். இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.